Day 2. Introducing the poem Be Honest. Students கிட்ட whom do you like most in your family அப்படின்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணி டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுக்கப்பட்ட கொஷின்ஸை கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸை அக்செப்ட் பண்ணணும். I will read a poem. Listen and repeat after me. I will tell you what you should do when your parents say something அப்படின்னு சொல்லி கிளாஸ் 4 டெக்ஸ்ட் புக் பேஜ் 71ல கொடுக்கப்பட்ட போயமை நாம ரீட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணி பிறகு செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரிப்பீட் பண்ணணும். போயம்ல சே அப்படிங்கிற வேர்ட் நாம படிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வேர்டுக்கு ரைமிங் வேர்ட் அவங்க டெக்ஸ்ட் புக்ல சர்க்கிள் பண்ண வைக்கணும். இது ஒரு ஸ்டூடெண்ட் லவுடா சே டே அப்படின்னு படிக்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்படி எல்லா ரைமிங் வேர்ட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணணும். Next, introducing the poem Why for class 5. ஒரு பென்சிலை காட்டி is this long or short? ஒரு புக்கை காட்டி what shape is this? Why is it not round? அப்படின்னு கேட்டு we have a lot of things for which we do not know the answers. We shall see more in the chant அப்படின்னு சொல்லி அனக்ஷர்ல கொடுக்கப்பட்ட சாண்ட்டை கிளாஸ் ரூம் வால்ல டிஸ்பிளே பண்ணி சாண்ட்டை படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணி பிறகு ரிப்பீட் பண்ண என்கரேஜ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் டெக்ஸ்ட் புக் பேஜ் 79ல கொடுக்கப்பட்ட வாய் போயமை ப்ராப்பர் ஸ்ட்ரெஸ் ரிதம் அண்ட் இன்டோனேஷனோட நாம படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அதை லிசன் பண்ணி ரைமிங் வேர்ட்ஸை அவங்க டெக்ஸ்ட் புக்ல சர்க்கிள் பண்ண வைக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ண சாண்ட்டை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். End of the activity, students உடைய workbook exercises செய்ய நாம கைட் பண்ணணும். Thank you.